ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தை இன்று திமுக ஆரம்பிக்கிறது. இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி சென்னைக்கு வருகை தர இருக்கும் நிலையில் அதற்கான பரப்புரையை தொடங்க இருக்கிறது. தற்போது அவர் வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். இந்தியா கூட்டணியின் சார்பாக குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்று அவர் தற்போது சென்னையை வந்தடைந்திருக்கிறார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலினை அவர் சந்திக்க உள்ளார். திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அவருடன் இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், விரிவான தகவல்கள். வேதவள்ளி, இந்தியா கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சுதர்சன் ரெட்டி தற்போது விமானம் மூலமாக சென்னைக்கு வருகை தந்துள்ளார். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் திமுக உட்பட இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்க உள்ளார். இன்று மற்றும் நாளை 2 நாட்கள் தங்க உள்ள சுதர்சன் ரெட்டி தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ஜிஎன் செட்டி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் தங்குகிறார். இன்று மாலை 5 மணி அளவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சுதர்சன் ரெட்டி ஆதரவு கேட்க உள்ளார். இன்று மாலை 5:40 மணி அளவில் அக்காடு ஹோட்டலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் சுதர்சன் ரெட்டி ஆகியோர் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக தமிழ்நாட்டை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா கூட்டணியின் சார்பாக துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆகஸ்ட் 21ஆம் தேதி துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்த நிலையில் இந்தியா முழுவதும் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்க உள்ளார். சுதர்சன் ரெட்டி 1946ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் மேதக் மாவட்டத்தில் பிறந்தார். ஹைதராபாத்தில் சட்டம் பயின்று பின்னர் படிப்படியாக உயர்ந்து நீதிபதியாகினார். அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சுதர்சன் ரெட்டி 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியானார். 4 ஆண்டுகள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த பெருமையை பெற்ற சுதர்சன் ரெட்டி தற்போது இந்தியா கூட்டணியின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு என்டிஏ கூட்டணியில 423 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கும் நிலையில் அவர் வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. இந்நிலையில்தான் சுதர்சன் ரெட்டியை இந்தியா கூட்டணியினர் களம் இறக்கியுள்ளனர். லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் சேர்த்து மற்றும் 788 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் அதில் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கும் என்று கூறப்படுகிறது. தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு வந்துள்ள சுதர்சன் ரெட்டியை வரவேற்பதற்காக திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர் ஆர். ராசா, தயாநிதி மாறன் எம்பி, கலாநிதி வீராசாமி எம்பி, வில்சன் உள்ளிட்டோரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் வருகை தந்துள்ளனர். வேதவதி, இந்தியா கூட்டணி சார்பாக வேறு ஏதேனும் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் உடன் வந்திருக்கிறார்களா அல்லது மாலை உடன் நடைபெறக்கூடிய அந்த விழாவில் பங்கேற்க இருக்கிறார்களா? வேதவள்ளி, தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் கமிட்டியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை ஆர். ராசா, கலாநிதி வீராசாமி, தயாநிதி மாறன், வில்சன் உள்ளிட்டோர் வருகை தந்துள்ளனர். கூட்டணி கட்சியினரை பொறுத்தவரை இன்று மாலை 5 மணி அளவில் ஸ்ரீநகரில் உள்ள அக்காடு ஹோட்டலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சண்முகம், முத்தரசன் உள்ளிட்டோர் மற்றும் திமுக கூட்டணியை சேர்ந்த கட்சி தலைவர்கள் குறிப்பாக கமலஹாசன் உள்ளிட்டோர்களும் பங்கேற்பார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் இன்று மாலை 5 மணி அளவில் சுதர்சன் ரெட்டி ஆதரவு கேட்க உள்ளார். அந்த ஆதரவு நிகழ்ச்சி முடிந்த பின்னர் 5:45 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் சுதர்சன் ரெட்டி ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக 39 நாடாளுமன்ற உறுப்பினர், பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் நிலையில அதோடு சேர்த்து ராஜ்யசபா எம்பிகள் மொத்தமாக ஒரு 48 பேர் இருக்கும். இந்த சூழல்ல அத்தனை ஓட்டுகளும் முழுமையாக சுதர்சன் ரெட்டிக்கே செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய தேர்தல் பிரச்சாரமாக குறிப்பாக துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதில் முதல் கட்டமாக தற்போது தென்னகத்திற்கு சுதர்சன் ரெட்டி வருகை தந்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு கேட்பார் என்று கூறப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என்றும்
தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி பாலவித்ரிவேல். ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.